ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ராமாவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி இந்த சீரியலோட கதை வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு. ஸோ அதனால நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரப்போற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதுக்கு மேலேயும் வளவலன்னு பேசி டைம் மிஸ் பண்ண வேணாம். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹர்ஷ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சிட்டில ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா இப்போ அங்க கூடி இருக்கவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் தான் எங்களை இப்படி காக்க வைக்க போற, சீக்கிரம் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவளுமே அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடுறா. இப்படி அவ டான்ஸ் ஆட அங்க இருக்கவங்கலாம் அவங்க கையில இருக்க பணத்தை அவன் மேல தூக்கி போட அவளுமே இப்ப அதை ஆச்சரியத்தோட பாப்பா. இப்ப ஹர்ஷம் நம்ம ஹீரோவும் கொலை நடந்த அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்ப அங்க பக்கத்துல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி தெரியும். இப்ப நம்ம ஹீரோவும் ஹர்ஷ பார்த்து அங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க இருக்க யாருக்காச்சும் இங்க நடந்ததை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஆர் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்டிருக்கலாம், நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். இந்த பொண்ணு ரொம்பவே ஹாட்டா இருக்கா, அதுவும் இல்லாம இவரோட டான்ஸ் மூவ்ஸ்லாம் அட்டகாசமா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க ஒருத்தவங்க சொல்ல, எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸால வாழ்நாள் பூராவும் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாது, ஆனா உங்களை மாதிரி பணக்காரங்கலாம் ஒரு சாதாரண டான்ஸ் ஷோக்காக இவ்வளவு செலவு பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கீழே இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பா. அப்ப அங்க வர நம்ம ஹீரோவை பார்த்து, அன்னைக்கு என்னடானா என்னோட கிளாஸுக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே என்ன இன்சல்ட் பண்ணேன், ஆனா இப்படி நீங்க கேவலமா எல்லாரும் முன்னாடியும் அதுவும் அரகுற ட்ரெஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்க, டான்ஸுங்கிறது ஒரு அற்புதமான கலை, அதை பணத்துக்காக வைக்கிற ஒன்ன மாதிரி பொண்ணுங்களாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவங்க, இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா, சாரி அப்படி நீ நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீயே வந்திருக்க போற, உன்ன மாதிரி ஒருத்தர் என் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண நினைச்சா எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து திரும்பி வந்ததும் என்னாச்சுன்னா ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷம் அவங்க கிட்ட கேட்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இல்ல ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹர்ஷம் ஒன்று சேர்ந்து அந்த டெட் பாடியை க்ளோஸா எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒயிட் ஹேர் அப்புறம் இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் பார்க்க எக்ஸாக்டா புஷ்பாவோட பாடியில இருந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, ஆனா இந்த மார்க்கிங்ஸ்க்கும் அதுக்கும் ஏதாச்சும் காமனான பேட்டர்ன் இருக்குமா அப்படின்னு ஹர்ஷம் அவங்க கிட்ட கேட்பான். உன்னோட போனை கொஞ்சம் கொடு, இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பழங்காலத்து ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது, ஒருவேளை இதை நம்ம டீக் அவுட் பண்ணா நமக்கு ஏதாச்சும் தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவான். அப்படின்னா சரி, என்னோட ரிப்போர்ட்ஸ்ல நான் என்ன எழுதணும், நீங்க என்ன பாக்குறியோ அதே உன்னோட ரிப்போர்ட்ஸ்ல எழுத ஹர்ஷ், இந்த பாடி பாதி கிரவுண்ட்ல பதிஞ்சு போயிருக்கு, இப்படி பண்ண ஒரு சாதாரண மனுஷனால முடியும்னு நீ நினைக்கிறியா, நீங்களே சொல்லுங்கண்ணா, ஒரு ஏசிபி அந்த சூனியக்காரி தான் இந்த கொலைங்க எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு ரிப்போர்ட்ஸ்ல எழுதணுமா, நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவான். இப்ப ஹர்ஷ் அங்க இருந்து கிளம்பினதும் அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த சூனியக்காரி இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியும். இப்ப அவனுமே அந்த சூனியக்காரியை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இப்படி போகும்போது அங்க இருக்க ஒரு டாலான பில்டிங் மேல அந்த சூனியக்காரி நின்றுட்டு இருக்கதை அவன் நோட் பண்றான். சோ இப்ப நம்ம ஹீரோ அவன் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்டை கரெக்டா போக ஹர்ஷம் ஓடி வந்து அவனை ஸ்டாப் பண்றான். ஹர்ஷ் இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு, அதை என்னால உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல, அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும்னா, ஆனா நீங்க இப்படி எதுலயும் இன்வால்வ் ஆகக்கூடாது, உங்களோட ஹெல்ப் எனக்கு இந்த கேஸ்ல தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அந்த டெட் பாடியில இருக்க சிம்பிள்ஸையும் ஸ்கிரிப்ட்ஸையும் பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன், அவ்வளவுதான், இப்படி பண்ண கண்டிப்பா நான் உங்களை அலோவ் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு ஹர்ஷம் அவங்க கிட்ட சொல்ல, இங்க பாரு ஹர்ஷ், நான் யாரு ஏன் இப்படி எல்லாம் இருக்குங்கிற உண்மை எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், சோ அதுக்காக இப்ப நான் இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி ஹர்ஷ் கிட்ட கொடுத்துட்டு அவன் கையில இருக்க நகத்தை யூஸ் பண்ணி அந்த டாலான பில்டிங் மேல ஏற ஆரம்பிக்கிறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவகிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து, நீ சொன்ன மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டேன், இப்போ என்னோட தங்கச்சியை விட்டுரு, அப்புறம் இந்த பணத்தை எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. நீ ஒருத்தி ஆடினதுக்கே இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குன்னா அப்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடினீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்ப அவன் அந்த கதவை திறக்க அங்க இருந்து சாரும் இப்ப ஓடி வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. அக்கா சாரி, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுமே இப்ப அழ ஆரம்பிக்க, நீ முதல்ல ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க இருந்து வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்ப சாரு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஓங்கி ஒரு அற விட்டுறா. இன்னொரு வாட்டி நீ என் வீட்டுக்கு வர்றதையோ இல்ல என் தங்கச்சி கிட்ட தப்பா பேசுறதையோ பார்த்து உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப கட் பண்ண அந்த சூனியக்காரியை ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல அவளை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்றான். ஸோ இப்போ அவளுமே அங்கிருந்து பறந்து போக நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு பில்டிங்லயும் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான். ஸோ இப்போ ஒரு வழியா அந்த சூனியக்காரியை நம்ம ஹீரோ கிட்ட வர அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் அங்கே என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பாக்குற சூனியக்காரியும் அங்க இருந்து போயிடுறா. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களை மாதிரி ஏழைங்க படுற கஷ்டம்லாம் உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு என்ன தெரியவா போகுது, நீங்க உங்க லைஃப் ஸ்டைல இருந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் இவ்வளவு சொல்லி என் முகத்தை கூட உங்களால பார்க்க முடியல, என்ன மாதிரி ஒரு பொண்ணு ஃபேஸ் பண்றதுக்கே உங்களுக்கு எல்லாம் இப்ப பயமா இருக்குல்ல அப்படின்னு அவ சொல்ல, முதல்ல இங்க இருந்து போயிடு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்து சொல்ல, அவளுமே இப்ப அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. எனக்கு இது முன்னாடியே தெரியும், உங்களை மாதிரி முட்டாள்தனமா பேசுற ஒருத்தர் கண்டிப்பா ஒரு ஹியூமனா இருக்க முடியாது, இங்க யாரு வேம்பையரா ஜாம்பியா இல்ல கோஸ்டா யாரா இருந்தாலும் எனக்கு உங்களை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு அவளும் சொல்ல, அப்படின்னா என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அவளை நெருங்கி வர இப்ப ஹர்ஷம் ஓடி வந்து அவனை தடுத்துறான். சோ இப்ப நம்ம ஹீரோவும் கோவத்துல அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோனோட டாக்ஸியை அந்த இடத்துல அப்படியே தூக்கி எறிகிறான். அப்ப அவன் அப்படி பண்றதை தடுக்க பண்ண நம்ம ஹர்ஷ்க்கு அடிபட்டுருது. உங்களுக்கு ஒன்றும் ஆகல, இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி நம்ம அவரை ஸ்டாப் பண்றது அப்படின்னு ஹர்ஷ் கிட்ட அவ கேட்பா. நம்ம ஹர்ஷ்கோ காலில் பலமா அடிபட்டதுனால அவனால எழுந்து கூட நிக்க முடியாது, ப்ளீஸ் நீங்க என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, இப்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்கிட்ட டைம் இல்ல, இந்த பிரேஸ்லெட் அவர் கையில போட்டு விட்டாதான் அவர் பழையபடி நார்மல் ஆவாரு, அப்பதான் அவரையும் மத்தவங்களையும் நம்மளால காப்பாற்ற முடியும். அதை கேட்கிற நம்ம ஹீரோயினும் அந்த பிரேஸ்லெட்டை ஹர்ஷ் கிட்ட இருந்து எடுத்து ஏனாலும் சரி இதை நான் அவருக்கு போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அதே நேரத்துல அந்த சூனியக்காரியோ ஆளுநர் மட்டுமே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறா. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். இதோட இந்த எபிசோட முடியுது. அந்த சூனியக்காரிக்கும் நம்ம ஹீரோக்கும் அப்படி என்னதான்
சம்மந்தம்? அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த பிரேஸ்லெட்ட ஹீரோட கையில போட்டு விட்டாரான்னு தெரிஞ்சுக்க அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை கைஸ்.